நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 26. மூதரசரின் எரியூட்டல் முடிந்த மறுநாளே மூதரசி அரண்மனையிலிருந்து கிளம்பினாள். எரியூட்டலுக்கு கால்நிலையா கல்மயக்கில் வந்த புரூரவஸ் சிதையில் ஏறி எழுந்ததுமே, களைப்பாக உள்ளது, ஏதேனும் தேவை என்றால் சொல்லுங்கள் என்ற பின் கிளம்பி சென்றான். எரியூட்டல் சடங்குகள் அனைத்தும் முடிந்து தென்றிசை தேவனின் ஆலயத்தில் வழிபட்டு அரண்மனைக்கு திரும்பிய ஆயுஷ் அவள் அம்முடிவை எடுத்திருப்பதை முதுசேடியிடமிருந்து அறிந்தான். அமைச்சர் பத்மரிடம் அதை சொன்னபோது, ஆம், அவ்வாறே நிகழும் என்று தோன்றிக் கொண்டிருந்தது என்றார். மூதரசி தன் அறைக்குள் பொருட்களை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள். தன் அன்னையரிடமிருந்து பெற்ற ஓலைகளை தனியாக வைத்தாள். அருநகைகளை இன்னொரு பெட்டிக்குள் எண்ணி வைத்தாள். அருகே அமர்ந்து சேடி ஓலையில் அதை பதிவு செய்து கொண்டிருந்தாள். இரு சேடியர் உதவி கொண்டிருந்தனர். ஆயுஷும் சத்யாயுஷும் ஸ்ருதாயுஷும் அகத்தரைக்கு வந்து துயர் கொண்ட முகத்துடன் நின்றனர். என்ன என்று அறியாத ரயனும் விஜயனும் அவர்களின் கைகளை பற்றியபடி மூதன்னையை நோக்கினர். அவள் விழி தூக்கி அவர்களை நோக்கி புன்னகை செய்தாள். ஆயுஷ், தங்கள் முடிவை அறிந்தேன். உறுதியான முடிவை எடுப்பவர் என்று தங்களை இளமையிலேயே அறிந்திருக்கிறேன். மன்றாடவோ வெளிநீர் சிந்தவோ நான் வரவில்லை. அவை உங்களை மாற்றாது என்று அறிவேன். தங்கள் முடிவில் எங்களுக்கு ஏதேனும் பங்கிருக்கும் என்றால் அதன் பொருட்டு தங்கள் காலடிகளில் பிழைப்பொறை கூறவே நாங்கள் வந்தோம் என்றான். அவள் அங்கிருந்து செல்லும் முடிவை எடுத்ததுமே முற்றிலும் பிரிதொருத்தியாகிவிட்டிருந்தாள். எப்போதும் அவளிடம் இருந்த துயரும் மெல்லிய உள்ளிருக்கமும் முற்றிலும் அகன்று தென்மேற்கு மூலையில் அமைந்த அன்னையர் ஆலயத்தில் சிலையென அமைந்திருக்கும் மூதன்னை நிறைகளில் உள்ள முகங்களில் விரிந்திருக்கும் இனிமையும் மென்னகையும் கூடியிருந்தன. எழுந்து வந்து ஆயுஷின் தலையில் கை வைத்து, இல்லை மைந்தா, இனிதாக உதிர்தல் என்பது இயல்பாக வருவதல்ல. தவம் செய்து அடைய வேண்டிய ஒரு தருணம் அது. இங்கு என்னை தழைத்திருந்தது உங்கள் தாதையின் இருப்பு மட்டுமே. அவரில்லா இவ்வரண்மனையில் நகரில் நான் ஏற்றுவதற்கு ஒன்றுமில்லை என்றாள். இங்கிருங்கள் மூதன்னையே, எங்களை விட்டு செல்லாதீர்கள் என்றபடி ரயன் அவள் கையை பற்றினான். விஜயன் பிரிதொரு கையை பற்றி ஆட்டியபடி, போக வேண்டாம், போக வேண்டாம் என்றான். தந்தையின் இடத்தில் உங்களுக்கு மூத்தோன் இருக்கிறான். நல்லாசிரியன் இடத்தில் பிரிதொருவன் காட்டில் இருக்கிறான். இவ்வாழ்வில் அணைப்பதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் ஒருபோதும் உங்களுக்கு கைகள் இல்லாமல் ஆவதில்லை. சிறு மைந்தர்களே, நல்லூழ் கொண்டவர்கள் நீங்கள் என்றாள் மூதரசி. சிறுவர்கள் இருவரும் அழத் தொடங்கினர். அவள் இரு கைகளாலும் அவர்களை இழுத்து தன் தொடைகளுடன் சேர்த்து கொண்டு, மகிழ்ந்திருங்கள், என்றென்றும் உங்கள் மூத்தவர்களுக்கு தம்பியராய் இருங்கள். நிழல் மரங்களின் கீழே என்றும் தளிர்களாக வாழும் பேறு பெற்றவர்கள் நீங்கள் என்ற பின் ஆயுஷிடம், நான் கிளம்புவதற்கென அனைத்தையும் ஒருக்குக என்றாள். சத்யாயுஷ், தங்களான் இப்படி அனைத்தும் ஒருங்கியுள்ளன மூதரசியே என்றான். நாளை கருக்கலிலேயே கிளம்பிவிடலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் செல்லும் செய்தி நகரில் அறியப்பட வேண்டியதில்லை. வாழ்த்துக்களோ வழி அனுப்புதல்களோ நிகழலாகாது. ஓசையற்ற இந்நகர் விட்டு நீங்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். முதற்காலையில் காற்று அகழ்வது போல் உகந்த அனைத்திலிருந்தும் செல்ல வேண்டும் என்று பாடல்கள் சொல்கின்றன. திரும்பி ஒரு கணம் நோக்க விழைந்தால், ஓங்கி ஒரு மூச்செடுத்தால், ஒரு விழி நீர்த்துளி உதிர்ந்தால் செல்லுதல் எவ்வகையிலும் பயனற்றது. அவை விதைகள், நாளுக்கு நாளென முளைத்து காடாகும் வல்லமை கொண்டவை. பின்பு அப்பெருந்துயர் முளைத்த அடற்காட்டில்தான் குடியிருக்க வேண்டியிருக்கும் என்றாள் முதியவள். செல்வது மிக எளிது, மீண்டு வராமல் செல்வது அரிதினும் அரிது. செல்பவன் மீண்டும் வருகையில் விட்டு சென்ற எதையும் காண மாட்டான். முழுதாக செல்லாதவன் அடைவதும் இல்லை, விட்டவற்றை மீளப் பெறுவதும் இல்லை என்றாள் முதுமகள். ஆயுஷ் கை தொழுது, உங்கள் அகம் நிறைவுற மூதாதையரை வணங்குகிறேன் அன்னையே என்றான். அவள், உரிய கைகளில் இந்நகர் உள்ளதே என்ற எண்ணம் எனக்கு உள்ளது. நேற்று முன்னாள் வரை இந்நகருக்கு என்னாகும் என்ற ஐயம் இருந்தது. உன் தந்தையை எண்ணி வருந்தாதே. அவருக்கு பின்னால் குருதி மனம் பெற்ற ஓள் முகர்ந்து அணுகி வருகிறது. எத்தனை விரைந்து ஓடுபவனும் அதிலிருந்து தப்ப முடியாது.
உன் கைக்கு மணிமுடி வரும். உன் தந்தை கற்றுத்தந்த பேரறம் துணை இருக்கட்டும். உனது குருதியில் பேரறத்தான்கள் பிறக்கட்டும். மைந்தா, உன் தந்தைக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே. வாழ்ந்து அவர் ஒரு பாடமென உன் முன் அமைந்தார் என்று மட்டுமே கொள். தந்தை நெறி பிழைத்தால் தந்தை என்ற அவர் சான்றோர் என்று உணர்க என்றாள் முதுமகள். ஆயுஷும் தம்பியரும் அவளை தொழுது நீங்கினர். ஒன்றும் எஞ்சலாகாது இளையவளே. அனைத்தையும் என் மருகியரிடம் அழித்துவிட்டு செல்ல வேண்டும் நான் என்றாள் மூதரசி. அவள் மருகியர் சேடியரால் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் விழிநீர் வழிந்த கண்களுடன் மூக்கு சிவந்து விசும்பினர். நன்று வரும் என நம்புங்கள். மானுடர் அந்நம்பிக்கையிலேயே வாழ்தல் இயலும் என்றாள் மூதன்னை. அவர்கள் அழுதபடியே அவள் அளித்த பொருட்தொகைகளையும் ஏட்டுக்குவைகளையும் பெற்று கொண்டனர். அவற்றில் அக்குடியின் மூதன்னையர் சேர்த்த பொருட்களும் எண்ணிய சொற்களும் இருந்தன. இங்கு வரும் பெண்களுக்குரியவை இவை. நாம் இவை கடந்து செல்லும் பாதைகள் மட்டுமே என்றுணர்க என்றாள் முதியவள். மறுநாள் கருக்கலில் அவள் செல்லவிருப்பதாக செய்தி அரண்மனை முழுக்க பரவியது. முதலில் அச்செய்தி ஓர் அதிர்ச்சியாக அனைவரிடமும் எழுந்தது. ஆனால் மூதரசி பல காலம் முன்னரே அரண்மனையிலிருந்து பிரிந்து உலர்ந்து ஒட்டாதுதான் இருந்தாள் என்பதை அதன் பின்னரே அவர்கள் உளம் கூர்ந்தனர். அவள் செல்வதே உகந்த முடிவென எண்ண தலைப்பட்டனர். அவ்வாறுதான் கிளம்பி செல்ல வேண்டும். முற்றிலும் அடைந்து இனி ஒன்றும் இல்லை என்று நிறைந்து என்றார் அவை புலவர். இரவில் மூதரசி அரண்மனையின் அனைத்து சேடியரையும் வரச் சொல்லி ஒவ்வொருவரிடமாக பெயர் சொல்லி விடை கொண்டாள். பெண்கள் குனிந்து விழிநீர் சிந்தினர். இளம் பெண்கள் சிலர் அவள் கால் தொட்டு சென்னி சூடி அழுதனர். காவலரும் ஏவலர்களும் அமைச்சர்களும் அவள் கால் தொட்டு வணங்கி கண்ணீருடன் விலகினர். சூழ்ந்து ஒலித்த விசும்பல்களும் விம்மல்களும் எவ்வகையிலும் அவளை சென்று தொடவில்லை. தொழுவோரின் உணர்வலைகளுக்கு அப்பால் கல்லென கண்மலர்ந்திருக்கும் கருவறை சிலை போல் இருந்தாள். வீரன் ஒருவனை துணைக்கு அழைத்து கொண்டு மஞ்சத்தரையில் துயின்று கொண்டிருந்த புரூரவசை சென்று கண்டாள். அவன் அருகே எழுந்து அமர்ந்த காமக்கிழத்தி அரசே அரசே என்று மெல்ல உலுக்க மது மயக்கில் துயின்று கொண்டிருந்த அவன் வியர்த்த உடம்பும் எச்சில் வழிந்த வாயுமாக கையூன்றி எழுந்து குழறிய நாவுடன் என்ன என்றான். அரசி கிளம்புகிறார்கள். யார் என்று அவன் கேட்டான். மூதரசி என்றாள் அவள். எங்கே என்றான். பின்னர் மீண்டும் படுத்துக்கொண்டு பிறகு வர சொல். மூதரசி, மைந்தா, இனி நாம் பார்க்க போவதில்லை. விழைந்தால் எனக்கு நீர்க்கடன் செய்க, இல்லையேல் அதை ஆயுஷ் செய்யட்டும். நன்று சூழ்க, நீ கொண்ட அழல் அணைக, உன் அலைகள் ஓய்க, முதிர்ந்து நிறைவடைக என்று வாழ்த்தி குனிந்து அவன் தலையில் கை வைத்து நன்று சூழ்க என நற்சொல் அளித்த பின் திரும்பி சென்றாள். என்ன நிகழ்கிறதென்று அறியாதவன் போல மதுவால் தடித்த வாயுடன் ஒழுகும் மூக்குடன் கலங்கிய கண்களுடன் அவன் நோக்கி அமர்ந்திருந்தான். அவள் சென்ற பின் இன்னொரு கோப்பை மதுவை ஊற்று என்று சேடியிடம் ஆணையிட்டான். மூதரசி வெளிவந்து ஆலயத்திலிருந்து நடப்பவள் போல கை கூப்பியபடி சென்று தன் அறையை அடைந்து மஞ்சத்தை ஒருக்கு என்றாள். அன்று அரண்மனையில் எவரும் துயிலவில்லை. தாழ்ந்த குரலில் ஒருவரிடம் ஒருவர் மூதரசி கிளம்புவதை பற்றியே பேசி கொண்டிருந்தனர். புரூரவசின் அரசியர் அனைவரும் மூதரசியின் அரண்மனை சுற்றிய இடைநாழிகளிலேயே அவ்விரவை கழித்தனர். ஆனால் மென்பட்டு விரிக்கப்பட்ட சேக்கையில் இறகு தலையணையை வைத்து உடல் நீட்டிப்படுத்த மூதரசி சேடி சுடர் தாழ்த்தி விலகுவதற்குள் மெல்லிய குரட்டை ஒலியுடன் ஆழ்ந்து துயிலலானாள். 7 முறை சேடியரும் மருகேயரும் உள்ளே வந்து நோக்கி அவள் ஆழ்ந்து துயில்வதை உறுதி செய்த பின் வெளியே சென்று விந்தை, எப்படி உலக்கொந்தளிப்பின்றி அவர்களால் தூங்க முடிகிறது என்றனர். இது ஒருவேளை இறப்பின் கணமோ என்றாள் ஓர் அரசி. இல்லை, அவர் முகம் அமைதியில் இருக்கிறது. இறப்புக்குரிய இருள் அமைதி அல்ல அது என்றாள் பிரிதுருத்தி. புலரியில் நாம் எழுப்ப வேண்டுமா என்று கேட்டாள் ஒரு மருகி. ஏன், எழுப்பியாக வேண்டுமல்லவா என்றாள் பிரிதுருத்தி. அவரை இருளை நோக்கி எழுப்புவதாக ஆகுமே. அவர் விழைந்தால் எழட்டும், நாம் எழுப்பி அனுப்ப வேண்டியதில்லை என்றாள் அரசியான முதல் மருகி. மூதரசி பிரம்ம பொழுதுக்கு முன்னதாகவே எழுந்தாள். ஓம் என்று அவள் மெல்ல சொல்லும் குரலை அறைக்கு வெளியே துயிலும் விழிப்புமாக இருந்தவர்கள் கேட்டனர்.
முதிய செடி கதவை திறந்து நோக்கிய போது வலக்கை ஊன்றி எழுந்து கை கூப்பிய பின் அவளை புன்னகையுடன் நோக்கி, நான் நீராட வேண்டும் என்று முதுமகள் சொன்னாள். இரு சேடியர் அவளை அழைத்து சென்றனர். குளிர் நீரில் நீராடி மர உரை சுற்றி அணிகளோ அரச குறிகளோ அணியாமல் அவள் வந்தாள். முற்றத்தில் அவளுக்கான ஒற்றை புரவித்தேர் காத்து நின்றிருந்தது. மூதரசி தேரின் அருகே நின்றிருந்த தன் பெயர் மைந்தரை ஒவ்வொருவராக அணுகி புன்னகையுடன், விடை பெறுகிறேன் மைந்தர்களே என்றாள். அவர்கள் அவள் கால் தொட்டு சென்னி சூட அவர்கள் குழல் தொட்டு வாழ்த்தினாள். ஏவலன் கையில் இருந்த ஜெயனை கையில் வாங்கி முத்தமிட்டு நீளாயுள் என்ற பின் திருப்பி கொடுத்தாள். பிற அனைவரையும் திரும்பி பார்த்த பின் தேர்ப்படியில் கால் வைத்து ஏறி பீடத்தில் அமர்ந்து செல்க என்றாள். தேர்ப்பாகன் ஆயுஷை பார்க்க அவன் விழி அசைத்தான். புரவி சவுக்கால் தொடப்பட்டதும் குழும்புகளை கர்த்தரையில் எடுத்து வைத்து தாளம் பெருக்கி விரையலாயிற்று. சகட ஒளிகள் எழ தேர் இருளில் உருண்டு புதைந்து மறைந்தது. எவரும் உரைக்காமலேயே நகர் மக்கள் மூதரசி கிளம்பி செல்வதை அறிந்திருந்தனர். எந்த அறிவிப்பும் இல்லாமலேயே அச்சகட ஒலி அரசி கிளம்பி செல்வதே என்று அவர்கள் உணர்ந்தனர். வாயில்களுக்கு வரவோ வாழ்த்துரைக்கவோ கூடாதென்று அரசாணை இருந்ததினால் தங்கள் இல்லங்களுக்குள் இருளில் ஒருவரோடொருவர் தோள்பற்றி நின்றபடி அவர்கள் அரசி செல்வதை பார்த்தனர். முதுபெண்டிர் மூச்சு விட்டு ஏங்கினர். இளையோர் அத்தேர் கடந்து சென்றதும் வெளிவந்து அதன் இறுதி இருளசைவை விழித்தொடும் வரை நோக்கினர். நகர் நீங்கி சென்ற தேர் காட்டு விளிம்பை அடைந்ததும் அரசி வண்டியை நிறுத்தச் சொன்னாள். கடிவாளம் இழுபட்டு தேர் நின்றதும் படிகளில் சிறு கால் வைத்து அவள் இறங்கினாள். பாகன், அரசி அரசி, தங்களுக்காக அமைக்கப்பட்ட குடில் இங்கில்லை. அங்கு சென்று தங்களை விடும்படி எனக்கு ஆணை என்றான். இதுவே என் காடு, என் வழியை நானே தேர்வேன் என்றாள் மூதரசி. பதறியபடி, இக்காட்டில் தாங்கள் தனியே எப்படி என்றான் தேர்ப்பாகன். இனி எவரும் என்னை தேடலாகாது. இவ்விடத்தில் என நீ சொல்வதும் கூடாது. இது என் ஆணை என்ற பின் அவள் சிற்றடி வைத்து செறிந்த புதர்களை விலக்கி இருள் அலைகளாக குவிந்து கிடந்த காட்டுக்குள் புகுந்தாள். தலை வணங்கி கண்ணீர் உகுத்து கை கூப்பி நின்ற பாகன் நெடுந்தொலைவு வரை மெல்லிய இலையசைவு கேட்பதே அவள் செல்லும் ஓசை என்று எண்ணிக்கொண்டான். பின்னர் தேரில் ஏறி நகருக்குள் நுழைந்தான். அன்னை சென்றதே மறுநாள் உச்சி பொழுதுக்கு முன்னர் தான் புரூரவஸ் அறிந்தான். அமைச்சர் பத்மர் உணவருந்தி கொண்டிருந்த அவனிடம் வந்து வணங்கி, மூதரசி நகர் நீங்கி விட்டார்கள் என்றார். அவன் உணவிலிருந்து விழி அசைக்காமல், ஆம், என்னிடம் சொன்னார். காட்டில் நமது குடிலில் அங்கிருக்கட்டும் அவர் என்றான். பத்மர் சிறிய எரிச்சலுடன், இல்லை, வழியிலேயே அவர்கள் இறங்கிவிட்டார்கள். கையில் ஊனுணவு நிலைக்க திரும்பி நோக்கிய புரூரவஸ், எங்கு சென்றார் என்றான். அறியோம், காட்டின் இருளுக்குள் சென்று மறைந்திருக்கிறார்கள். அவன் ஆர்வமிழந்து மீண்டும் உணவை அள்ளி உண்டபடி, தேடி நமது ஒற்றர்கள் செல்லட்டும், கொண்டு சென்று குடிலில் சேர்க்கும்படி என் ஆணை என்றான். எங்காவது செத்து கிடந்தால் அப்பழியை என்மேல் ஏற்றுவர் வீணர்களாகிய சூதர். பத்மர் பொறுமை இழக்காமல் தன்னை காத்தபடி, மூதரசியின் ஆணை அது, எவரும் தேடி வரலாகாது என்று பாகனிடம் சொல்லி இருக்கிறார். விரும்பி காணேகியவர்களை தேடிச் செல்லக்கூடாது என்பது குடியறம் என்றார். நாக்கை சுழற்றி மெல்லிய ஓசை எழுப்பிய புரூரவஸ், நான் ஆணையிட்ட பின் என்ன குடியறம், செல்க என்றான். அரசியின் ஆணையை மீறலாகாது என கூறிய குரலில் அமைச்சர் சொன்னார். அக்குரலின் மாறுபாட்டை உணர்ந்து விழி தூக்கிய அரசன் சினமெறிய ஊனுணவை தாளத்தில் எறிந்துவிட்டு, மூடா, எவரிடம் பேசுகிறாய்? இது என் ஆணை. விழியசையாமல் அவன் கண்களை பார்த்த அமைச்சர், அடே அறிவிலி, சத்திரியனாகிய நீ அந்தணன் முகத்தை பார்த்து இச்சொல் சொன்னமைக்காக வருந்தியாக வேண்டும். அது என் மூதாதையருக்கும் நெறிவகுத்த முனிவருக்கும் நான் செய்யும் கடன். என்ன என்று கையை உதறி கூவியபடி அவன் எழுந்தான். என்ன பேசுகிறாய்? யாரெங்கே? அவன் குரலின் பதற்றத்திற்கு மாறாக தனிந்த குரலில், நீ சொன்ன அச்சொற்களுக்காக இக்கணமே உன் தலையை வெட்டி இம்முற்றத்தில் வைக்க என்னால் இயலும், பார்க்கிறாயா என்றார் அமைச்சர். புரூரவஸ் திகைத்து, யாரெங்கே? காவலர்களே வருக என்றான். கதவு வெடித்து விரிய இரு வீரர்கள் உள்ளே வந்தனர். சீவி எரியுங்கள் இந்த இழிமகனை என்றபடி அவன் கையை வீசிக்கொண்டு முன்னால் ஓடினான்.
இருவரும் உடைவாள் பிடிமேல் படிந்த கைகளுடன் திகைத்த விழிகளுடன் அசைவற்று நின்றனர். அமைச்சர் உறுதியான குரலில், "சத்திரியர்களே, அந்தணனாகிய எனது ஆணை இது. இக்கணமே இவ்வரசனின் மணிமுடியை அகற்றுக. இவன் அரச ஆடைகளை களைந்து கைகள் பிணைத்து தலைமுடியை மழித்து அவைக்கு இழுத்து வாருங்கள்" என்ற பின் திரும்பி நடந்தார். புரூரவஸ் பாய்ந்து மேடையிலிருந்து தனது வாளை எடுத்துக்கொண்டு அமைச்சரை நோக்கி ஓட, அவனுடைய அணுக்கு வீரர்களில் ஒருவன் வாளின் பின்பக்கத்தால் அவன் முழங்காலில் ஓங்கி அடித்தான். அலறியபடி குப்புற விழுந்த புரூரவஸின் முதுகை இன்னொருவன் மிதித்து அவன் இரு கைகளையும் பிடித்து முறுக்கி அவன் மேலாடையாலேயே பின்னால் சேர்த்து கட்டினான். புரூரவஸ், "ஓடி வாருங்கள் வீரர்களே, ஓடி வாருங்கள், காவலர் தலைவரே" என்று கத்திக்கொண்டிருக்க உள்ளே ஓடி வந்த காவலர் தலைவன் அதிர்ந்து, "என்ன நடக்கிறது?" என்றான். "அந்தணரின் ஆணை" என்றான் காவலன். "அமைச்சரா? அவரே சொன்னாரா?" என்றான் காவலர் தலைவன். "ஆம்" என்றான் இன்னொருவன். காவலர் தலைவன், "அரசே, மனிதர்களால் மானுடம் ஆளப்படுவதில்லை, வேதத்தால் ஆளப்படுகிறது. வேத நெறி நின்ற அந்தணர் சொல்லுக்கு அப்பால் மறு சொல் இல்லை" என்ற பின், "அவர் ஆணை நிகழட்டும்" என்றான். புரூரவஸ் திமிரியபடி, "என் வீரர்கள் 7 நான் குருதியால் இவ்விழிவை கழுவுவேன். அத்தனை பேரையும் கழுவேற்றுவேன், கழுவேற்றுவேன். கருதுங்கள், கழுவேற்றியே தீர்வேன்" என்று பித்தன் போல கூச்சலிட்டான். அவர்கள் புரூரவஸின் ஆடைகளையும் அணிகளையும் கிழித்தும் உடைத்தும் அகற்றினர். அவன், "நான் அரசன், சந்திரகுலத்து முதன்மை அரசன்" என்று கூச்சலிட்டு திமிர, காவலர் தலைவன், "வாயை மூடு இழிமகனே" என ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தான். அதிர்ந்து திகைத்து பின் புரூரவஸ் சிறுவனைப் போல விசும்பி அழத் தொடங்கினான். இடையில் சிறு தோலாடை மட்டும் அணிந்த அவனை கைப்பிணித்த சரடை பற்றி இழுத்துச் சென்றனர். செல்லும் வழியிலேயே அவன் முழங்காலை மிதித்து மடித்து அமர வைத்து உடைவாளாலேயே அவன் தலைமயிரை மழித்தனர். புரூரவஸ் மெல்ல தளர்ந்து அரை மயக்கத்தில் ஆழ்ந்து தலை தொங்க பிணம் போல அவர்களுடன் சென்றான். செல்லும் வழியிலெல்லாம் ஏவலரும் காவலரும் திகைத்து நோக்கி நின்றனர். சிலர் அழுதனர். "அமைச்சரின் ஆணை" என்ற சொற்கள் கிசுகிசுப்பாக பரவின. "அந்தணரே முனியும்படி என்னதான் ஏற்றினார்" என்றார் ஒரு முதியவர். "ஊழ்வினை உறுத்து வருகையில் உரியது உளத்தில் எழும்" என்றார் முதிய சூதர் ஒருவர். அமைச்சரின் ஆணைப்படி அவை முரசு முழங்கலாயிற்று. அவ்வோசை கேட்டு சில கணங்களுக்கு பின்னரே அதன் பொருள் புரிய நகர் முழுக்க பரபரப்பு எழுந்தது. "படையெடுப்பா? அரசரின் இறப்பா? படை கிளர்ச்சியா?" என வினவியபடி மக்கள் அலைமோதினர். சற்று நேரத்திலேயே அரசனை சிறையிட்டு குடியவையை அமைச்சர் கூட்டியிருப்பதாக செய்தி பரவியது. அனைத்து குலங்களையும் சேர்ந்த தலைவர்கள் அணிந்தும் அணியாததுமான ஆடைகளுடனும் குல முத்திரைகளுடனும் படைக்கலம் ஏந்திய மைந்தர்கள் சூழ அவை நோக்கி ஓடி வந்தனர். செல்லும் வழியிலேயே, "என்ன நிகழ்கிறது? என்ன விளைவு?" என்று வினவி கொண்டனர். "அந்தணர் முனிந்தால் அரசில்லை" என்றார் ஒருவர். "அவர் நம் குலங்கள் மேல் சினம் கொள்ள ஏதுமில்லை" என்றார் இன்னொருவர். "அரசர் எல்லை மீறியிருப்பார், அதை நோக்கியே சென்று கொண்டிருந்தார்" என்றார் பிறிதொருவர். அவையில் தனது பீடத்தின் மேல் இறுகிய முகத்துடன் கைகளை கட்டியபடி நிமிர்ந்த தலையும் எங்கும் நோக்கா விழிகளுமாக அமைச்சர் பத்மர் அமர்ந்திருந்தார். அவரை சூழ்ந்து சிற்றமைச்சர்கள் கை கட்டி நின்றிருந்தனர். முதன்மை படைத்தலைவன் நேரில் வந்து ஆணை பெற்று சென்றான். அத்தனை படைத்தலைவர்களுக்கும் ஓலைகள் சென்று சேர்ந்தன. படைத்தலைவன் மீண்டு வந்து அமைச்சரிடம், "தங்களின் மறுசொல்லுக்காக காத்திருக்கின்றன குருநகரின் படைகள் அமைச்சரே" என்றான். "நன்று" என்றார் அமைச்சர். "தங்கள் ஆணைப்படி ஆயுஷையும் பிற இளவரசர்களையும் சிறையிட்டு அழைத்து வந்துள்ளோம். அவை நிறுத்த வேண்டுமெனில் அவ்வாறே" என்றான் படைத்தலைவன். "செய்க" என்றார் பத்மர். அவர் விழிகள் முற்றிலும் பிரிதொன்றாக மாறியிருந்தன. மானுடரில் தெய்வமிழும் தருணங்களை பற்றி சூதர்கள் பாடுவதை படைத்தலைவன் எண்ணிக்கொண்டான். அவை கூடிக்கொண்டிருக்கையிலேயே படை வீரர்களால் கட்டி இழுத்து கொண்டு வரப்பட்டு அவை முன் நிறுத்தப்பட்டான் புரூரவஸ். அவன் நிலம் நோக்கி முகம் குனித்திருந்தமையால் மழித்த தலை மட்டுமே தெரிந்தது. வெற்றுடலில் தசைகள் விதிர்த்து நடுங்கிக் கொண்டிருந்தன. "இளவரசர்கள் அவை புகட்டும்" என்றார் அமைச்சர். அமைச்சரின் ஆணையை ஏற்று இரு ஏவலர்கள் சென்று கை கூப்பி விழிநீர் உகுத்தபடி நின்ற ஆயுஷையும் இளையோரையும் அவை முகப்புக்கு கொண்டு வந்தார்கள்.
சத்யாயுசும் ஸ்ருதாயுசும் தலை குனிந்து வந்து அவன் அருகே நின்றனர். ஏவலரின் கைகளை பற்றியபடி ரயனும் விஜயனும் வந்தனர். முதிய ஏவலர் ஒருவர் ஜெயனை கைப்பற்றி அழைத்து கொண்டு வந்தார். அவை நிறைந்ததும் கை கூப்பியபடி எழுந்த அமைச்சர் சற்று நேரம் கண் மூடியபடி நின்றார். நீள் மூச்சுடன் விழி திறந்து, அவையோரே, இன்று என் மூதாதையரில் ஒருவர் 8 தலைமுறைக்கு முன் செய்த ஒரு கடுஞ்செயலை நானும் செய்யும் நிலை வந்துள்ளது. குலத்தலைவர்களே, அறத்தின் பொறுப்பு இப்புவியில் இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அந்தணனாகிய எனது நாவிலும் சத்திரியனாகிய இவர் வாளிலும் அது வாழ வேண்டும் என்பதே அரசு நெறி. எங்கள் வழி நின்று வைசியரின் துலாவிலும் உழவரின் மேழையிலும் ஆயரின் வளைத்தடியிலும் கொல்லரின் கூடத்திலும் அது திகழ வேண்டும் என்றார். அவர் குரல் அடைத்தது போல மெல்ல ஒலித்தாலும் அங்கிருந்த அனைவரும் அதை கேட்டனர். கோல் தாங்கி அரியணை அமர்ந்திருப்பவனே விழியறியும் தெய்வம் என்பது நெறி. அவன் முன் நின்று அரிமலரிட்டு வணங்கும் அமைச்சனாகவே நான் இருந்தாக வேண்டும் என்றார் எந்தை. 28 ஆண்டு காலம் அவ்வண்ணம் மறுசொல்லின்றி இந்நகரை அவருக்காக ஆண்டிருக்கிறேன். அதன் பொருட்டு உங்களால் பலமுறை சினந்து கொள்ளப்பட்டுள்ளேன். பழிச்சொல் கேட்டுள்ளேன். அது என் கடன். 46 ஆண்டு காலம் எனது தந்தை இவர் தந்தையின் காலடிகளில் நின்று சொல் புறந்திருக்கிறார். அவருக்கு முன் 18 தலைமுறை காலம் என் மூதாதையர் குருநகரியின் கோலுக்கு வேறு என நின்றிருக்கிறார்கள் என அவர் தொடர்ந்தார். இன்று காலை இந்நகர் விட்டு நீங்கியது அறத்தின் இறுதி துளி. அதுவே என் எல்லை. அதன்பின் இங்கு எஞ்சிய மரத்தை தாங்கும் பொறுப்பு எனக்கில்லை. எந்த எனக்களித்த சொல் இங்கு வாழ வேண்டும். வேதமே வேர், நெறிகள் அதன் கனிகள். நெறியின் பொருட்டு வாழ்வதும் வீழ்வதுமே என் தன்னறம். இவ்வரசன் மக்கள் அளித்த வரிப்பொருளை பதுக்கி நகரின் வாழ்வை அழித்தான். அது பிழை. காமத்தில் ஆடி இந்நகர பெண்களின் கற்புடன் விளையாடினான். அது அதனினும் பெரிய பிழை. தன் அறைக்கு வந்த அன்னை முன் நானிலாது அமர்ந்திருந்தான். அது மாபெரும் பிழை. ஆனால் இந்நகர் விட்டு அறம் நீங்கியதை உரைத்தும் அறிந்திராதவனாக இருந்தான் என்பதுதான் பிழையினும் பிழை. அதன் பொருட்டு என் முப்புரி நூலை பற்றி நான் ஆணையிடுகிறேன். இனி இவன் முடிசூடி இவ்வரியணையில் அமரலாகாது. இனி இந்நகரின் எல்லைக்குள் இவன் நுழையலாகாது. இவன் கொண்ட அரச நிலையையும் குலமுத்திரையையும் களைந்து இந்நகர் எல்லைக்கு அப்பால் கொண்டு சென்று காட்டில் தனிமையில் விட்டு வருமாறு நான் பணிக்கிறேன். இந்நகர் எல்லைக்குள் இவன் நுழைவான் என்றால், இந்நகர் மக்கள் எவரேனும் இவனுக்கு துணை நிற்பார்கள் என்றால் அரச தண்டம் அவர்கள் மேல் பாயட்டும். அவை சொல்லின்றி தரித்து அமர்ந்திருந்தது. என் சொற்களை உங்கள் முன் வைக்கிறேன். இக்குலத் தலைவர்களின் ஒப்புதலை கோருகிறேன் என்றார் அமைச்சர். முதுகுலத் தலைவர் ஒருவர், ஆம், அந்தணர் ஆணை வாழ்க என சொல்ல அனைவரும் கை தூக்கி, ஆம், அவ்வாறே ஆகுக. அந்தணர் சொல்லில் அறம் வாழ்க. எது முறையோ அது நிகழ்க என்றனர். அமைச்சர், இவனுடைய முதல் மைந்தர் ஆயுஷ் சந்திரகுலத்து வழி தோன்றலென இம்மணிமுடியையும் கோலையும் சூடி அரியணை அமரட்டும். அவர் விழையவில்லை என்றால் அவர் இளையோர் முடி சூடுக. அவர்கள் எவரும் விழையவில்லை என்றால் இங்குள்ள குலங்கள் கூடி அரசனை தெரிவு செய்க என்றார். அப்போது புரூரவஸ் தலை தூக்கி, என் மைந்தன் முடிசூடட்டும், அது அவனுக்கு என் ஆணை. ஆயுஷ் கண்ணீருடன், தந்தையே என்று கூவ, தந்தையின் ஆணை இது என்றான் புரூரவஸ். ஆம், பணிகிறேன் என்றான் ஆயுஷ் எந்த உணர்ச்சியும் இல்லாமல். நன்று, அவ்வண்ணமே நலம் திகழட்டும். இன்றிலிருந்து 12வது நாள் வைகாசி முழு நிலவு. குல மூத்தாராகிய நீங்கள் அனைவரும் கூடி அம்முடியை அவர் தலையில் அமர்த்துங்கள். சந்திரகுலத்தின் 2வது அரசர் அறம் நின்று வெற்றி கொண்டு புகழ் பெற்று நிறைவடைக என்றார் அமைச்சர். அவ்வாறே ஆகுக என்று உரைத்தனர் குடி அவையினர். அமைச்சர் திரும்பி கை கூப்பியபடி ஆயுஷிடம், இளவரசே, ஒன்றுணர்க. எல்லையற்ற ஆற்றலை உணரச் செய்கிறது அரியணை. நீங்கள் சூடியுள்ள மணிமுடியோ 5 குலங்களை உங்கள் காலடியில் பணிய வைக்கிறது. உங்கள் கையில் இருக்கும் கோலால் எந்த தலையையும் வெட்டி எறியும் உரிமை பெறுகிறீர்கள். இவை அனைத்தும் இம்மக்களால் உங்களுக்கு அளிக்கப்படுபவையே. அறம் புரிந்து நலம் நாடி நெறி நிற்கும் பொருட்டே அது அளிக்கப்படுகிறது. அறம் பிழைத்து விழுந்த மன்னன் அடைந்தவை அனைத்திலிருந்தும் விலக்கப்படுவான். அழுகையை அடக்க வாயை இறுக்கி இருந்த ஆயுஷ் தலை வணங்கினான். திரும்பி அவை நோக்கி வணங்கிய அமைச்சர்,
இவ்வன் செயலை செய்த பின்னர் நான் இனி அவை அமைதல் முறையன்று. இன்றே இவ்வவையிலிருந்து கிளம்புகிறேன். இந்நகருக்கு வெளியே முறைப்படி தர்பை மேல் வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் விடுகிறேன். அவை திகைத்தது. ஒருவர், அமைச்சரே என்று ஏதோ சொல்லியபடி எழ கை நீட்டி அவரை தடுத்த அமைச்சர், அந்தணர்களுக்கு கல் நாட்டும் வழக்கமில்லை. எனக்கென்று தென் திசை புறக்கும் தேவியின் ஆலயத்தில் ஒரு சொல் நாட்டுக. நான் இயற்றிய இந்த 4 வரிகள் ஒவ்வொரு நாளும் அவ்வாலயத்தில் அந்தணரால் பாடப்பட வேண்டும் என்றார். அவர் ஓர் ஓலையை எடுத்து நீட்ட அதை அவை முதல் சூதன் வந்து பெற்றுக்கொண்டான். இதன் முதல் வரி அந்தணன் தனக்கே உரைக்கும் அறம், 2வது அவன் அரசனுக்கு உரைக்கும் அறம், 3வது வரி குடிகள் அவர்கள் இருவருக்கும் உரைக்கும் அறம், 4வது வரி அனைவருக்கும் மூதாதையர் உரைக்கும் அறம், நலம் திகழ்க என்றபடி தனது தலைப்பாகையையும் மேலாடையையும் கழற்றி பீடத்தில் வைத்தார். கைகளில் அணிந்திருந்த அணிகளையும் காலில் குரடுகளையும் களைந்த பின் 3 முறை அவையை வணங்கிவிட்டு வாயிலினூடாக நடந்தார். அவரை பின்னாலிருந்து அழைத்த ஆயுஷ், அந்தனரே, தங்கள் கால்களை தொட்டு பணியும் பேரை எனக்கு அருள வேண்டும் என்றார். பத்மர் விழிகளில் நீருடன் தலையசைத்தார். தங்கள் மைந்தரை எனக்கு அமைச்சராக பொறுப்பேற்கும்படி தாங்கள் ஆணையிட வேண்டும் என்றான் ஆயுஷ். அவன் மிக இளையோன் என்றார் பத்மர். நானும் இளையோனே. இங்கு இதுவரை திகழ்ந்த அறம் இனியும் பெருக வேண்டும். உங்கள் குலச்சொல் எனக்கு அரணும் அறிவுறுத்தலுமாக நின்றிருக்க வேண்டும். அமைச்சர், அவ்வாறே ஆகுக என்றார். ஆயுஷ் சென்று அவர் கால்களை தொட்டு வணங்க, செல்வமும் புகழும் வெற்றியும் நிறைவும் சூழ்க என வாழ்த்துவிட்டு வெளியேறினார். திரும்பி ஏவலரை நோக்கி, தந்தையை விடுதலை செய்க என்று அவன் ஆணையிட்டான். கைகள் விடுதலை செய்யப்பட்டு நின்ற புரூரவசை அணுகி கை கூப்பியபடி இடறிய குரலில், அரச நெறி நின்றேன் என்றே நினைக்கிறேன் தந்தையே. ஆனால் மைந்தன் என சரிந்து விட்டேன். அவ்வழியிலிருந்து நான் மீளப்போவதில்லை என்றான். அவன் தலையில் கை வைத்து, நீ பிழை என ஏதும் செய்யவில்லை மைந்தா என்றான் புரூரவஸ். நான் அப்பழியிலிருந்து மீள விழையவும் இல்லை தந்தையே. தங்களுக்கு நான் இழைத்த இப்பிழைக்காக எனக்கு பிழை நிகர் உரையுங்கள். பெருந்துயர் ஒன்று என்னை சூழாமல் என் உளமடங்காது என்றான். புரூரவஸ், உன் பிறவி நூலை கணித்த நிமித்திகர் நீ பிள்ளை துயர் உருவாய் என முன்னுரைத்தனர். அன்று அது விளங்கவில்லை. இன்று துலாவின் மறுதட்டு தெரிகிறது. நன்று திகழ்க மைந்தா, அனைத்தும் அறிவென்றே ஆகட்டும், நிறைவுறுக என்றான். ஆம், அவ்வாறே என ஆயுஷ் தந்தையை வணங்கினான். மாமலர் 26வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.